கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடியாக சரியாக 15 நாட்களில் இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளது. இந்த 15 நாட்களில் என்ன நடந்தது, மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காஷ்மீரில் கடந்த மாதம் நடந்த பகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரில் 70 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகள் புகலிடங்களை மையமாக வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பைசரன் பள்ளத்தாக்கில் 26 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்து கொண்டு இருந்த போது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதலின் போது சவுதி அரேபியா நாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உடனடியாக தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு இந்தியா திரும்பினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அன்றைய தினமே காஷ்மீருக்கு விரைந்தார். ஜம்மு காஷ்மீரின் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா மற்றும் முதல்வர் உமர் அப்துல்லாவுடன் ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தானுக்கு எதிரான தனது முதல் நடவடிக்கையாக இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தது. மேலும் அட்டாரியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை மூடியது. மேலும் பாகிஸ்தானிகளுக்கான விசா சேவைகள் நிறுத்தப்பட்டன. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ஊழியர்கள் குறைக்கப்பட்டு அவர்களும் வெளியேற உத்தரவிடப்பட்டது. இதனிடையே பீகாரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தாக்குதல் நடத்திய ஒவ்வொரு பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்களையும் அடையாளம் கண்டு தண்டிக்கும் என உறுதியளித்தார். கார்கில் முதல் கன்னியாகுமரி வரை துக்கமும் ஆத்திரமும் நிலவுகிறது. இந்த தாக்குதல் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதல் மட்டுமல்ல, இந்தியாவின் ஆன்மா மீதான தாக்குதல் என்றும் இதற்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். பகல்காம் சம்பவம் குறித்து இந்தியா இதற்கு எப்படி பதிலடி தர தயாராகி வருகிறது என்பது குறித்தும் விளக்கம் அளிக்க மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. இதில் 15 அரசியல் கட்சிகள் பங்கேற்ற நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் கட்சி வேறுபாடுகளை கடந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு பழிவாங்க அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு முழு ஆதரவை அளிப்பதாக உறுதி அளித்தனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் மற்றும் இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை தளபதிகள் ஆகியோருடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமை தாங்கினார். இந்த சந்திப்பில்தான் பதிலடி எப்படி எங்கே கொடுக்கலாம் என்பது குறித்து அனைத்து முடிவுகளையும் எடுக்க இராணுவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு சுதந்திரம் அளித்தார். நாடு முழுக்க மே 7ஆம் தேதி போர் பயிற்சி ஒத்திகையை நடத்துமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. எச்சரிக்கை சைரன்கள், பிளாக் அவுட், ட்ரில் என விரிவான போர் பயிற்சி அளிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா பாகிஸ்தான் நிலைமை குறித்து ஆலோசனை நடத்தியது. பதற்றத்தை தணிக்க ஐநா பிரதிநிதிகள் அழைப்பு விடுத்தனர். இந்த கூட்டத்தில் ஐநா பிரதிநிதிகள் பாகிஸ்தானிடம் கடுமையான கேள்விகளை கேட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதிகாலை 1:05 மணி முதல் 1:30 மணி வரை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 இடங்களில் இந்திய இராணுவம் துல்லியமான தாக்குதலை நடத்தியது. மொத்தம் 24 துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா நடத்தியது. இந்த தாக்குதலில் எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாத நிலையில் இருப்பினும் ஏறக்குறைய 70 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் இராணுவ இலக்குகள் எதுவும் குறிவைக்கப்படவில்லை. மேலும் பொதுமக்களும் உயிரிழக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. பாகிஸ்தான் உள்ளே இந்தியா
ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. இந்த தாக்குதல் மூலம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய பலவீனம் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு துறையால் ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டு உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்றுள்ளது இந்திய ராணுவம். அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. 9 இடங்களில் இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு உள்ளன. பாகிஸ்தானின் அந்த மிகப்பெரிய பலவீனம் என்ன என்பதும் வெளி உலகத்திற்கு தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அந்த நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ள வான்பகுதி. இந்த பகுதிக்குள் எந்த ஒரு பொருள் நுழைந்தாலும் அது ரேடாரில் தெரியும். ரேடார் மூலம் இவை கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உதாரணமாக இந்தியா உள்ளே பாகிஸ்தான் போர் விமானம் வந்தால் உடனடியாக இந்தியாவுக்கு தெரியும். இதை பார்த்து உடனே இந்தியா தக்க பதிலடியை தரலாம். ஆனால் பாகிஸ்தான் உள்ளே ஏற்கனவே இதற்கு முன் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தியுள்ளது. விமானம் உள்ளே புகுந்து தாக்கியுள்ளது. ஆனால் அப்போதெல்லாம் பாகிஸ்தான் ரேடார் மூலம் இதை கணிக்க தவறிவிட்டது. ஏனென்றால் இந்திய இராணுவ போர் விமானம் மிக தாழ்வாக பறந்து கூட தாக்குதல்களை நடத்தியது. இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய இராணுவம். அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஏவுகணைகள் உள்ளே சென்று தாக்கி உள்ளன. ஆனால் பாகிஸ்தானால் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியே கண்டுபிடித்தாலும் அதை மறித்து தடுக்க முடியவில்லை. அதாவது இந்தியாவின் ஏவுகணைகளை மறித்து பாகிஸ்தானால் தாக்க முடியவில்லை. இது பாகிஸ்தானின் மிகப்பெரிய பலவீனமாகும் என்று சர்வதேச அளவில் பேசு பொருளாகி உள்ளது. பாகிஸ்தானால் இந்திய ஏவுகணைகளை ரேடாரில் காண முடியவில்லை. அப்படியே பார்த்தாலும் அதை தடுக்கும் திறன் அந்நாட்டிடம் இல்லை என்பது தெளிவாக தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் 5 இடங்களில் இந்தியாவின் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. இந்த முறை இந்தியாவில் இருந்தே தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. அதாவது இந்தியாவில் இருந்தே ஏவுகணைகள் மூலம் 9 இடங்கள் தாக்கப்பட்டு உள்ளன. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய இராணுவம். அந்த இடங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டு உள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்திய பாதுகாப்பு படை வரலாறு படைத்துள்ளதாகவும் பிரதமர் மோடியின் தலைமையே இந்திய இராணுவம் துல்லியமாக பதில் தாக்குதல் நடத்தி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்து உள்ளார். இது குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேலும் கூறுகையில், ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்தியா தன் இராணுவ பலத்தை காட்டியுள்ளது. நமது முப்படைகளும் இராணுவத்தினர் நாட்டிற்கு பெருமை சேர்த்து உள்ளனர். அப்பாவி மக்களை கொலை செய்தவர்களைத்தான் இராணுவம் அழித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்திய பாதுகாப்பு படை வரலாறு படைத்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் முழு வெற்றி அடைந்துள்ளது என பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதிகளின் முகாம்களை துல்லியமாக தாக்கி அழித்துள்ளோம். இலக்கு எதுவாக இருந்ததோ அதை துல்லியமாக தாக்கி அழித்துள்ளோம். இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கை மிகுந்த சிந்தனையுடன் திட்டமிடப்பட்ட முறையில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டது. தாக்குதல் நடத்திய வீரர்களுக்கு துணை நின்ற பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். இந்திய பிரதமர் மோடியின் தலைமையே இந்திய இராணுவம் துல்லியமாக பதில் தாக்குதல் நடத்த காரணம் என்றும் பகல்காமில் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது பதில் தாக்குதல் நடத்த இந்திய இராணுவத்திற்கு முழு உரிமை உண்டு என்றும் சிறப்பாக செயல்பட்ட இராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்றும் இந்திய வீரர்கள் தங்களது முழு பலத்தை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். அசோக் வனத்தை அழிக்கும் போது அனுமன் பின்பற்றிய லட்சியத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். நமது படைகளில் துணிச்சலுக்கு மீண்டும் ஒரு முறை தலை வணங்குகிறேன். தற்போது தொடங்கி வைக்கப்படும் திட்டங்கள் நாட்டின் எல்லையை வலுப்படுத்தும் வகையில் இருக்கும் என்றும் இந்த திட்டங்களால் நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை அடுத்து எல்லையில் பதற்றம் நிலவி வருவதால் எல்லையோர மாநில முதல் மந்திரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர், குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், உத்தரகண்ட்
உத்தரப்பிரதேசம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் முதலமைச்சர் கலந்து கொண்டு விரிவாக விவாதித்தனர். குறிப்பாக 1971ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக இந்திய இராணுவம் போரிட்டு வெற்றி பெற்றது. 13 நாட்கள் நடைபெற்ற போரில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்தது. அதேபோல் 1999ஆம் ஆண்டு மே மாதம் முதல் ஜூலை வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த போராகும். இந்த போர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் நகரின் அருகே உள்ள டைகர் மலையில் நடந்தது. கார்கிலை மீட்க இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையாகும். மே மாதம் 1999இல் பாகிஸ்தான் இராணுவமும் காஷ்மீரி போராளிகளும் பாகிஸ்தானில் இருந்து கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்ததே போருக்கு முக்கிய காரணமாகும். இந்திய வான்படையின் துணையோடு இந்திய தரைப்படை பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் போராளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதிகளை வெற்றிகரமாக மீட்டது. கடந்த 78 ஆண்டுகளாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்று வரும் அனைத்து போரிலும் இந்தியா தொடர் வெற்றிகளை பெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.